Hi, hello friends. This video is sponsored by Educist. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோட்டை மாரியம்மன் கோவில் என்பது சேலம் மாவட்டம் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. பெரிய மாரியம்மனின் சிறப்பு. சேலத்தில் அமைந்துள்ள 8 மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலே பெரியது. இதனாலே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றன. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் 8 பேட்டைகளையும் கட்டியாளும் அன்னை கோட்டை மாரி என்று சிறப்பு பெயரும் உண்டு. கோவிலின் வரலாறு. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்தில் இப்பொழுது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைந்து ஆட்சி செய்யப்பட்டு இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்தார்கள். இந்த அம்மன் கோவிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபாடு வந்தார்கள். கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாரி காவல் தெய்வமாக இருந்திருக்கிறாள். ஆனால் இன்று அந்த கோட்டை இல்லை. கோட்டை இருப்பதற்கு அடையாளமாக கோட்டை மேடு என்ற பகுதி மட்டுமே இன்று உள்ளது. இக்கோட்டையில் அமைந்த இக்கோவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கோவிலுக்கு காவல் தெய்வமாக இருப்பதால் கோட்டை பிறக்கையிலே கூடை பிறந்த பெரிய மாரி, சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்த பெரிய மாரி என்ற சின்னப்ப கவுண்டரின் பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. இந்த கோட்டைக்குள் இருந்த அம்மனை திருமணி முத்தாரின் அருகில் சேலம் கனகர் தெருவில் இருக்கும் தி. கனகசபை முதலியார், சிவகங்க முதலியார் ஆகியோர் இப்போதிருக்கும் இடத்திற்கு இடமாற்றம் செய்து கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். தற்பொழுது திருமணி முத்தாரில் இருந்து அம்மன் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தனர். கோட்டை மாரியம்மன் தரிசிக்க சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து தங்குவதற்கு 1876 தாது வருடம் சித்திரை மாதம் தர்மசத்திரம் ஒன்று கட்டப்பட்டது. இந்த தர்மசத்திரம்தான் கோவிலின் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. இக்கட்டிடம் பழுதடைந்து இடிந்த நிலையில் அமைந்து இடிந்துவிட்டு அறநிலைத்துறை ஆணையர் அவர்களின் அனுமதியின் பேரில் அலுவலக கட்டடம் கட்ட முடிக்கப்பட்டது. 1982 to 1989 ஆண்டிலும் திருப்பணி முழு அமைக்கப்பட்டு 800 அடி உயர ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு 1993 ஜூலை 1 அன்று திருக்குட நீராற்று பெருவிழா நடைபெற்றது. மாரியம்மனின் திருக்கோவில். மாரியம்மனின் சிரசில் சுவலை கிரீடம் அக்னி சுவலையுடன் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அக்னி கிரீடம் நாகம் படம் எடுத்துள்ளன போன்ற அமைப்பு உள்ளது. 4 கரங்களுடன் அன்னை விளங்குகிறாள். வலது மேற்கூரையில் நாக உடுக்கையும் இடது மேற்கூரையில் பாசமும் மற்றும் வலது கிழக்காரத்தில் திரிசூலமும் இடது கிழக்காரத்தில் கபாலமும் ஏந்தி வீற்றிருக்கிறாள். அன்னை வலது காலை
தொங்கவிட்டு கொண்டு இடது காலை மேல் யாசனமாக மடித்து வைத்து கொண்டு திருசக்தியாக ஈசான திசை நோக்கி அன்பையும் கருணையையும் ததும்பும் வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் புன்முறுவல் முகத்துடன் உடையவளாய் வீற்றிருந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு செய்து வருகிறாள். ஆடித் திருவிழா. ஆடிப்பெரு திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரில் நடைபெறும் மிகப்பெரிய விழாவாகும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டல் விழா தொடங்கி 22 நாட்கள் நடைபெறும். இப்பூச்சாட்டலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய 7 மாரியம்மன் திருக்கோவில்களும் இங்கிருந்துதான் பூ எடுத்துக்கொண்டு அந்தந்த மாரியம்மன் கோவில்களில் பூச்சாட்டல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பண்டிகையின் பொழுது கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் இன்றளவிலும் கொண்டு வரப்படுகிறது. இது தொன்று தொட்டு நடந்து வரும் அற்புத நிகழ்வாகும். இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னைக்கு நெய்வேத்தியம் படைக்கப்படுவது இல்லை, மாறாக ஊட்டிவிடப்படுகிறது. இந்த மிக பெரிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைபவத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இதுதான் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலோட சிறப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.